தென்னைய பெத்தா தண்ணீரு, சரியில்லாத இந்த மாரி பிள்ளைய பெத்தா கண்ணீர் தான் அப்படின்ற இந்த டயலாக் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, இந்த சுர்ஜித்தோட அம்மாவுக்கு ரொம்ப கிளியரா செட் ஆகும். எதுக்காக சொல்றேன் அப்படின்னா, சுர்ஜித்தோட அம்மாவுக்கும் சம்மன் அனுப்பப்பட்டிருக்கு. சிபிசிஐடி சுர்ஜித்தோட அம்மாவுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க. 15 நாளுக்குள்ள இவங்க ஆஜராகி, இவங்களையும் சிபிசிஐடி விசாரிக்க இருக்காங்க. என்ன சுர்ஜித்தான இந்த கவின கொலை பண்ணா? இந்த அவங்களுடைய அம்மா ரொம்பவே அப்பாவி தானே! இவங்கள எதுக்கு விசாரிக்கணும்? இவங்கள பத்தி நம்ம அதிகமா எதுக்கு நம்ம விமர்சிக்கணும் அப்படின்னு கேட்டோம்னா, ஒரு சரியில்லாத பிள்ளை எப்படி உருவாகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அவங்களுடைய வளர்ப்புல, அவங்களுடைய தாய் தந்தையர்களுடைய வளர்ப்புல தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்படி இருக்கும்போது, ஒரு சமூகத்துக்கு இப்படி ஒரு கேட விளைவித்த இந்த சுர்ஜித்தோட அம்மாவ அப்படியே விட்டுற முடியாது இல்லையா? அந்த பிள்ளைய வளர்க்குற அந்த கடமை அந்த அம்மாவுக்கு சுர்ஜித்தோட அம்மாவுக்கு தான் கொடுக்கப்பட்டிருந்தது. அவங்க அவன சரியா வளர்க்காததன் காரணமாகவும், இவங்க இந்த ஜாதி ஜாதி அடிப்படையில இப்படியெல்லாம் நம்ம பிறரை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிக் கொடுக்காததன் காரணமாகவும் தான், இப்படிப்பட்ட ஒரு விளைவ இந்த சமூகம் இன்னைக்கு சந்திச்சிருக்கு. இந்த கவின் என்னும் இளைஞன் கொல்லப்பட்டிருக்கான் அப்படின்றது நிதர்சனமான உண்மையா இருக்கு. இந்த விஷயம் ஒரு பெரிய எடுத்துக்காட்டா இருக்கும். ஒவ்வொரு அம்மாக்களும் இப்படிப்பட்ட சுர்ஜித் மாரி மகன்கள வளர்க்காதபடிக்கு நல்லபடியா வளர்க்கணும் அப்படின்றது இது ஒரு பெரிய எக்ஸாம்பிளா இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். இன்னொரு பதிவுல உங்க எல்லாத்தையும் சந்திக்கிறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் யுவர் ஜீரஸ்.